அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய நன்மை, தீமைகள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும். அப்படி நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா, கட்டாயமா எந்தெந்த பொருட்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன பழங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்ன சாப்பிடணும், எப்படிலாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ, அந்த வரிசையில இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்போட்டாவில் இருக்கக்கூடிய நன்மைகள பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தகவல பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பழம். அதாவது ஆரம்ப நிலையில யாருக்கெல்லாம் காசநோய் இருக்குதோ, அவங்கலாம் சப்போட்டா பழம் கூழ் மாரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காசநோய் குணமாகும். அதாவது 1 வாரம் மட்டும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதுங்க. மூல நோய் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான். குறிப்பா ரத்த மூலம் இருக்கக்கூடியவங்க சப்போட்டா பழம் நெறைய சாப்பிடுங்க. ஏன்னா, உங்களுக்கு இது ஒரு இயற்கை மருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த சப்போட்டா பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கோடையில ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்த நமக்கு குறைத்து கொடுக்கும். அதே மாரி தாகத்த தணிக்கக்கூடிய தன்மை இந்த சப்போட்டாவுக்கு இருக்கு. தூக்கம் இல்லாம அவதிப்படக்கூடியவர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இரவுல படுக்கறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் சப்போட்டா பழ கூழ் மாரி குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதே மாரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், இது பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கை மருந்து. தினமுமே 2 சப்போட்டா பழம் மட்டும் நீங்க சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைஞ்சிடும். சப்போட்டா பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின்கள் இரத்த நாளங்கள சீராக்கி கொழுப்பு படிவத தடுக்கும். அதே மாரி பித்தத்த போக்கக்கூடிய தன்மையும் இந்த சப்போட்டாவுக்கு இருக்கு. சப்போட்டா பழத்த நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பித்தம் சரியா போகும். அதாவது சப்போட்டா பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 தேக்கரண்டி ஜீரகத்த நல்லா மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா பித்தம் இருந்தா விலகி போயிடும். அதே மாரி பித்த மயக்கம் இருக்கு அப்படின்னா கூட, இந்த சப்போட்டா பழத்த நீங்க எடுத்துக்கோங்க. இது அந்த மயக்கத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாரி சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள வாரி வழங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த சப்போட்டா பழத்தில நெறைய அத்தியாவசியமான சத்துக்களானது இருக்கு. செரிமான ஆரோக்கியத்துல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது வரைக்கும் தினமுமே இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போட்டா பழம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போட்டா பழம் விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்ததோட மட்டும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களோட, உங்களுக்கு பழக்கமானவங்களோட எல்லாரோடையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற மாதிரி அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே நமக்கு வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், ஆக்சனேற்றங்கள் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மேம்பட்ட செரிமானம், மேம்பட்ட நோய் எதிர்ப்பு செயல்பாடு, ஆரோக்கியமான சருமம், இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குது. ஏன்னா இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், கால்சியம், இது மாதிரி ஏராளமான விட்டமின்கள் இருக்குது. தாதுக்களோட சப்போட்டா காணப்படுது. ஸோ இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எடையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது சப்போட்டா பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாள்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு எதிராக போராடுறதுக்கு இந்த சப்போட்டா ரொம்பவே உதவியாக இருக்கும். சப்போட்டா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது பெருமளவு பார்த்திங்கன்னா நன்மைகள் தான். ஏன்னா சப்போட்டா பார்த்திங்கன்னா நிறைய ஆற்றல் நிறைந்த ஒரு பழம். வெறும் ஒரு 100 கிராம் சப்போட்டா எடுத்திங்கன்னா 83 கலோரிகளை இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏசி, நியாசின், ஃபோலேட் மற்றும் பாந்தனோனிக் அப்படின்னு நிறைய அத்தியாவசிய விட்டமின்களானது இருக்குது. இது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். சப்போட்டா பழம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சனேற்றியாக செயல்படும். சப்போட்டாவில் ஆக்சனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுறதுக்கும், உடலில் இருக்கக்கூடிய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் செரிமானத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பழத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதே நார்ச்சத்து தான். ஸோ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை தடுத்து கொடுக்கும். மேலும் செரிமான பிரச்சனைகள் எதுவும் இருக்குன்னா சரி பண்ணி கொடுக்கும். இது ஒரு நல்ல பாக்டீரியா வளர்ச்சியை ஆதரிக்குங்க. ஸோ ஆரோக்கியமான செரிமான அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சப்போட்டாவுக்கு இருக்குது. ஏன்னா சப்போட்டாவில் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸும் கால்சியமும் தான். இது ரெண்டுமே நம்ம வலுவான எலும்புகளுக்கு, ஆரோக்கியமான எலும்புகளுக்கு முக்கியமான ஒரு தாதுக்கள். இது சப்போட்டாவில் வழக்கமாகவே இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது எலும்பு அடர்த்தி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நிலையை தடுத்து கொடுக்குங்க. இரும்பல் இருக்குது, சளி இருக்குது அப்படின்னு கூட இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சப்போட்டா சாப்பிடுங்க. இரும்பல் மற்றும் சளி அறிகுறிகளை திறம்பட நீக்கி அதனோட இயற்கையான இனிமையான எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது அப்படின்னா சப்போட்டா தான்.
நல்ல தொண்டையோட ஆற்றவும் நெரிச்சலை வந்து போக்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இருக்குது அப்படின்னாலே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து மேம்படுத்தும். சப்போட்டாவில் வழக்கமான நுகர்வுகள், நோய் தொற்றுகள், நோய்களுக்கு எதிராக உடலுடைய பாதுகாப்பை வந்து மேம்படுத்தும். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கக்கூடியவர்களும் சப்போட்டாவை சாப்பிடலாம். சப்போட்டா இரும்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு பழம். இந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ரத்த சிவப்பணு உற்பத்திக்கு ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இது இருக்கும். அதே போல் சப்போட்டாவை உணவில் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி ரத்த சோகையும் வந்து சரியாக போகும். ரத்தத்தினுடைய அளவும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அதிகமாகும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க சப்போட்டா வந்து சாப்பிடுங்க. ஏன்னா சப்போட்டாவில் காணப்படக்கூடிய இயற்கை சேர்மங்கள் நரம்பு மண்டலத்தை வந்து ஆற்றக்கூடிய பண்புகள் பெற்றது. இது மன அழுத்தத்தினுடைய அளவை வந்து குறைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் தொடர்ந்து நீங்கள் சப்போட்டா வந்து சாப்பிடுங்க. உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயதான எதிர்ப்பு பண்புகள், சப்போட்டாவில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கலை வந்து தடுத்து நிறுத்தும். முன்கூட்டியே வயதாவதுலேருந்து நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாத்து கொடுக்கும். சப்போட்டாவை நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கும் பொழுது இளமை தோற்றத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சப்போட்டா பழத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதே போல் சப்போட்டா நீங்கள் சாப்பிடும் பொழுது விரைவான ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா சப்போட்டாவில் இயற்கையான சர்க்கரைகள் இருக்குது, கலோரிகள் இருக்குது. விரைவான நீடித்த ஆற்றலை கொடுக்கும். சோர்வை எதிர்த்து போராடும். உயிர் சக்தியை வந்து அதிகமாக்கிறதுக்கு, ஆரோக்கியமான புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சப்போட்டா நீங்கள் சாப்பிடும் பொழுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சருமம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சப்போட்டாவில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏவும் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வந்து பாதுகாக்குது. அதாவது உங்களுடைய சரும நிறத்தை வந்து ஊக்குவிக்கும். கரைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறைத்து கொடுக்கும். சருமத்துக்கு ஒரு பொலிவு கொடுக்கும். அதே போல் முடி வளர்ச்சி அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சப்போட்டா சாப்பிடுங்க. ஏன்னா சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏ, சி மற்றும் இ போன்ற விட்டமின்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்குது. தாமிரம் போன்ற தாதுக்களும் இருக்கிறதுனால முடி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது மயிர்கால்களை வந்து பலப்படுத்தி கொடுக்கும். ஸோ முடி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும். முடி முதிர்வையும் பார்த்திங்கன்னா குறைக்கும். அதே போல் குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சப்போட்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போட்டாவில் முன்னாடியே சொன்ன மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ செரிமான அமைப்பெல்லாம் சரி பண்ணிடும். வழக்கமாக குடல் இயக்கங்களை வந்து அதிகமாக வந்து செயல்பட வைக்கும். இதனால் குடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் இந்த சப்போட்டாவில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் சி அதிகமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கும். விட்டமின் ஏ பார்வை, நோய் எதிர்ப்பு செயல்பாடு, செல் வளர்ச்சி எல்லாத்தையும் அதிகரிக்கும். அதே போல் விட்டமின் சி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் கொலாஜன் தொகுப்பையும் அதிகமாக்கி கொடுக்குது. ஸோ நம்ம சப்போட்டா வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா முழுவதுமாக ஆரோக்கியம் அடையுது அப்படின்னு தான் சொல்லணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது சப்போட்டா தாங்க. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய சக்திகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேட்டுக்கு விட மாட்டீங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இனிப்பு சுவை நிறைந்த ஒரு பழம். சப்போட்டாவில் இருக்கக்கூடிய இனிப்பு சத்துக்காகவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பழத்தில் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும், தாதுக்களும், நார்ச்சத்துக்களும் இருக்குது. சப்போட்டா பழத்தை நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிடலாம், இல்லைனா ஸ்மூத்தியாக செஞ்சு சாப்பிடலாம், ஜூஸாக செய்து பழகலாம், இல்லைனா வேறு உணவுகளோடு சேர்த்து கூட சாப்பிடலாம். சப்போட்டா பழத்தில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ரத்த நாளங்களில் சீராக வந்து இயக்க வைக்கும். மேலும் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தம் மற்றும் அதனுடைய சுழற்சியை வந்து கட்டுப்படுத்தும். சப்போட்டா இரும்பு சத்து நிறைந்தத ஒரு பொருள். அதனால் ரத்த சோகை இருந்தால் கூட அதெல்லாம் சரி பண்ணிடும். அதே போல் புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பும் இந்த பழத்தில் இருக்குது. ஏன்னா சப்போட்டாவில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாம் இருக்குது. இது நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா வாய்வழி புற்றுநோய்கள் ஏற்படாமல் வந்து தடுக்கும். ஒரு வகையான புற்றுநோய்களை வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்தை வந்து பராமரித்து கொடுக்குது. உடனடியான ஒரு ஆற்றல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சப்போட்டாவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்களும் தவறாமல் நீங்கள் சப்போட்டாவை எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரேட்டுகளால் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் காலையில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு வந்து போக்கி கொடுக்கும். குறிப்பாக தலை சுற்றல் பிரச்சனை இருக்கக்கூடியது அப்படின்னா அவங்களுக்குலாம் சரியாக போயிடும். பிரசவத்துக்கு பிந்தைய தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்களும் இந்த சப்போட்டாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொலாஜன் உற்பத்தியில் பங்கு எடுத்துக்குது அப்படின்றதுனால கர்ப்பிணியினுடைய வயிற்று தழும்புகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை போல இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.